ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் வந்து நல்லா ட்ரேட் பண்ண முடியுங்க. எனக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி எங்கிட்ட இருக்குது. ஆனால் என்கிட்ட ஃபண்டு தாங்க இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி நான் நல்லா ட்ரேடிங் கற்றுக்கிட்டேங்க. ஆனால் என்னோடய கேபிட்டல் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. இனிமேல் என்கிட்ட கேபிட்டல் இல்லை. ஆனால் நான் ட்ரேட் பண்ணி அந்த ட்ரேடிங் அந்த லாஸஸ் எல்லாம் ரெக்கவரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா நம்ம ஃபண்ட் பண்ண நம்மக்கிட்ட ஃபண்டிங் தான் இல்லை, ஆனால் ஃபண்டிங் தரக்கூடிய கம்பெனிஸ் நிறையா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு ஃபண்டிங் தருவாங்க. நம்ம ட்ரேட் பண்ணி நம்ம ட்ரேடிங்கோடைய ப்ராஃபிட்டை வந்து அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம், ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். அந்த மாதிரி தான் 2 கம்பெனி நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா FTMO. இவங்க 2015 இருக்காங்க. நீங்கள் டெஸ்டிமோனியலாக இருக்கட்டும், மற்றபடி இவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம், நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணுற உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், கன்சிஸ்டண்டான ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பெனியை நம்ம வந்து சைன் அப் பண்ணி நம்ம வந்து ஃபண்டிங் வாங்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம டெலகிராம் ஐடி இருக்குது, அதில் நம்ம கூட சேட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கம்பெனி சொல்லியிருந்தோம். நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ நான் 2 கம்பெனி, இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கம்பெனி ஒன்று, அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக ஆரம்பித்த கம்பெனி ஒன்று. 2 கம்பெனியும் நம்ம பார்க்க போகிறோம். 2 கம்பெனியும் எல்லா கம்பெனியும் நீங்கள் போனீங்கனாலும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் வந்து அவங்க ஒரு சேலஞ்ச் கொடுப்பாங்க. சேலஞ்சுனா என்னது? அவங்களோட சேலஞ்சை நீங்கள் வந்து ஜெயிக்கணும். அந்த சேலஞ்சில் ஜெயிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபண்டிங் தருவாங்க. என்ன சேலஞ்ச் தருவாங்கன்னா, நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணுறீங்களான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக டெமோ அக்கௌண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த டெமோ அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து நல்ல ட்ரேடர்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் ரியல் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 கம்பெனி இருக்குங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டட் நெக்ஸ்ட்டு அண்ட் தென் FTMO. இந்த 2 கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கம்பெனிஸ். நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இந்த ஃபண்டட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபண்டு வந்து நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணும்போதே 15% வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தராங்க. இதுவே ஆனால் FTMOவில் அந்த மாதிரி கிடையாது. FTMOவில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அதோடைய எப்படி நம்ம பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சிலி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ FTMO சேலஞ்சுன்னு சொல்லக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான இது இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து டெமோ அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்க போகிறீங்க, எனக்கு ஃபண்டு வந்து நான் இவ்வளோ ஃபண்டு இருந்தால் நான் ட்ரேட் பண்ண போகிறேன், இவ்வளோ ஃபண்டு எனக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்ட்ஸ் தராங்க. ஓகேங்களா? அதில் வந்து நம்ம சேலஞ்ச் பார்த்தீங்களா, இதில் வந்து ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் FTMO சேலஞ்சுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சேலஞ்சு நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் க்ரெடென்ஷியல் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் எவ்வளோ ஃபண்டிங் உங்களுக்கு தேவைப்பட போகுது அப்படிங்கிற செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து எனக்கு வந்து 10,000 USD இருந்தால் போதும், நான் ஒரு நல்ல என்னால் 10,000 USD தான் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 10,000 USD உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ட்ரேடர், அக்ரெசிவ் ஆர் நார்மல், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் கரன்சி என்ன கரன்சி, நீங்கள் வந்து பேஸ் கரன்சி நீங்கள் USDயா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா FTMO சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 30 days சேலஞ்ச் ஒன்று இருக்குது. ஸோ 30 daysல வந்து நீங்கள் வந்து அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ மினிமம் ட்ரேடிங் டேஸ் நீங்கள் 10 நாள், அட்லீஸ்ட் அந்த 30 daysல 10 daysனால் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் மினிமம் இவ்வளோ ட்ரேடிங் டேஸ்ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஓகேங்களா, ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் $500 மேலே லாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த சேலஞ்சில் நீங்கள் இருக்க முடியாது. இந்த சேலஞ்சுக்கு வந்து நம்ம மணி பே பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் நீங்கள் என்ன கரன்சி, எவ்வளோ அமௌண்ட் ஃபண்டிங் நீங்கள் ரைஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இங்கே ரீஃபண்டபிள் ஃபீஸ் தருவாங்க. அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் அடுத்த ஃபஸ்ட்டு சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டர்னபுளாக தான் இருக்கும். நீங்கள் வின் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுவாங்க, இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து ஃபேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1ல் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 30 days மொத்தமாக இதுக்கு தேவைப்படக்கூடியது பார்த்தீங்கன்னா 30 days ப்ளஸ் ஒரு 60 days. ஃபஸ்ட்டு 30 days இருந்தாங்க, 30 60 days இருந்தாங்க. இப்போ வந்து 60 + 30 இருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் லாஸ், டெய்லி லாஸ் $500 மேலே போச்சுன்னா நீங்கள் டெர்மினேட் ஆயிடுவீங்க. மேக்ஸிமம் லாஸ் நீங்கள் அந்த 1 மந்த்துக்குள்ளே $1000 நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா
நீங்கள் எக்ஸிட் ஆயிடுவீங்க. அது வந்து கண்டிஷன் ஒன்லி ஃபார் 10,000 USD. நீங்கள் 10,000 USD செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் இந்த கண்டிஷன். அதே மாதிரி 25,000 USD செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ரிட்டர்னபிள் ஃபீ பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட். நீங்கள் தோத்துட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ண முடியல, நீங்கள் அந்த FTMO சேலஞ்சில் தோத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபண்டு வந்து அவனுக்கு பெனிஃபிட். ஓகேங்களா? அந்த ஃபண்டை வந்து அவனே வச்சுக்குவான், திருப்பி நமக்கு தரமாட்டான். ஸோ நான் சொன்ன மாதிரி தாங்க கண்டிஷன் எல்லாத்துக்குமே. இந்த ஃபண்ட் இண்டெக்ஸில் 2 மாடல் இருக்குது. இது ஃபஸ்ட் நான் உங்களுக்கு இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ரிட்டன் ப்ளேபேக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நீங்களே இந்த சைட்டை லாகின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன ஏதுங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அதே மாதிரி தான் சேலஞ்ச். நீங்கள் ஃபஸ்ட் டே சேலஞ்சை சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக $1000 நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும். அது ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா 60 days உங்களுக்கு. அதே மாதிரி 10 daysல வந்து நீங்கள் 10 days நாள் ட்ரேட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சேம் மேக்ஸிமம் லாஸ் 500. அதே மாதிரி மேக்ஸிமம் டெய்லி லாஸ் 500 அண்ட் மேக்ஸிமம் ஒன்றும் இல்லைங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இது 5% டே லாஸ் நீங்கள் பண்ணியிருக்க கூடாது. மேக்ஸிமம் லாஸ் 10% பண்ணியிருக்கணும். அதுக்குள்ளே பண்ணியிருந்தா ஓகே. அதுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ராஃபிட்டே பண்ணாமல் நீங்கள் வந்து 10% லாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து டெர்மினேட் ஆயிடுவீங்க. உங்களுக்கு வந்து டார்கெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 500 USD செகண்ட் சேலஞ்சில். இது வந்து ரிட்டர்னபிள். இந்த சேலஞ்சுக்கு வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஒரு சேலஞ்சுக்கு வந்து 155 USD கொடுத்தீங்கன்னா போகுது. 10,000 rupees 10,000 USD வந்து உங்களுக்கு வந்து அவன் வந்து ஃபண்டிங் கொடுத்துருவான். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், நீங்கள் இந்த ட்ரேடிங்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவன் தனியாக ட்ரேடர்ஸ் வச்சுருப்பான். அவங்கள வச்சு எவல்வேட் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரேடிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அவன் வந்து அடுத்தது வந்து ரியல் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துருவான். ரியல் அக்கௌண்ட் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ட்ரேட் பண்ணி எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் எல்லாமே அதை வந்து அவன் என்ன பண்ணுறான்னா 70-30 அப்படின்னு பிரிச்சுக்கிறான். ஸோ அதுதான் உங்களுக்கு அமௌண்ட்டாக தர்றான். இதில் முக்கியமான விஷயம் இவ்வளோதான். அதே மாதிரி ஃபண்ட் நெக்ஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியல் இதுலேயும் அதே மாதிரி மாடல் 2 மாடல்ஸ் கொடுத்துருக்கான். 50% ப்ராஃபிட் ஷேரிங் ஃப்ரம் டெமோ அக்கௌண்ட் ஃபேஸ். இதில் என்ன ஒரு பியூட்டினா, நீங்கள் வந்து டெமோலேயே நீங்கள் ட்ரேட் பண்ணும்போதே, ஏன்னா இவன் வந்து ரொம்ப லிபரலாக கொடுத்துருக்கான். இவன் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் கண்ட்ரியிலேருந்து ரன் பண்ணுறாங்க. பட் சிஇஓ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பங்களாதேஷ். இதில் நான் சர்ச் பண்ண வரைக்கும் 2 கம்பெனியோட ரிவ்யூஸுமே நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் மாடல் அண்ட் எவல்வேஷன் மாடல்னு 2 மாடல் கொடுத்துருக்காங்க. இது 2லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா அப் டு 2 lakh USD அவன் கொடுக்குறான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50% சேம் அதே மாதிரி தான். எவல்வேஷன் அண்ட் எக்ஸ்பிரஸ் மாடல் 2 மாடல் அவன் கொடுத்துருக்கான். அதே மாதிரி 2லேயுமே வந்து அவன் டெமோட அக்கௌண்ட்லேயே உங்களுக்கு வந்து டெமோ அக்கௌண்ட்லேயே வந்து அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்லேயே 50% அவன் கொடுக்குறான். நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் வந்து ட்ரேடிங்கை ஹோல்ட் பண்ணிக்கலாம். 2லையும் அதே மாதிரி FTMOலையும் அதே மாதிரி தான். நீங்கள் 2 விதமான, அதான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து லாங் டைம் டியூரேஷன் பண்ண போகிறீங்கன்னா ஸ்விங் அக்கௌண்டாகவும், மற்றபடி நார்மல் அக்கௌண்டாகவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலாக இதுலேயும் எவல்வேஷன் மாடல் இருக்குது. சரி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இதில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நீங்கள் இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஏன்னா இது ரொம்ப பெரிய வீடியோவை போயிடும் அவங்க சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அவனுக்கு என்ன வித்தியாசம்னா, இவன் வந்து இதுலேயே 2 சேலஞ்சை சூஸ் பண்ணும்போது 2 விதமான இது கொடுக்குறான். நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேவுக்கான ஒரு கண்டிஷன் கொடுக்குறான். அண்ட் தென் நீங்கள் வந்து அக்ரெசிவான மீன்ஸ் ஒரு ஸ்கேல்பர் இன்ட்ராடே பண்ணக்கூடியவங்கன்னா நீங்கள் அந்த 2க்கும் சேர்த்து ஒரு கேட்டகரியாக அவங்க சூஸ் பண்ணி கொடுத்துருக்கான். 2மே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்யூன் கம்பெனியாக தான் தெரியுது. ஏன்னா அவங்களுடைய டெஸ்டிமோனியலாக இருக்கட்டும், அவங்களுடைய ரிவ்யூஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. இதில் வந்து ஃபண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தரக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஆனால் என்னென்னா நீங்கள் அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணியே ஆகணும். அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 120 USD நீங்கள் பே பண்ணணும். அதே மாதிரி எவல்யூஷன் மாடலில் பார்த்தீங்கன்னா
எவல்யூவேஷன் மாடலில் ஒரு நிமிஷம் இருங்க. எவல்யூவேஷன் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா 99 USD நீங்கள் வந்து ஒன் டைம் ஃபீ பே பண்ணணும். அந்த பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஃபண்டிங்கில் 10,000 தான் தராங்க, இவங்க வந்து 15,000 USD வந்து உங்களுக்கு தராங்க. ஸோ ரெண்டுமே சூப்பரான ஒரு மெத்தேட். உங்களுக்கு வந்து ஃபண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா விட்ராயல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி லாஸ் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே போய் படித்து பார்த்துக்கலாம். அதுக்கான லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் உங்களால் வந்து ட்ரேட் பண்ணி இந்த சேலஞ்சை உங்களால் கண்டிப்பாக வந்து வின் பண்ணிட முடியும். உங்களால் வந்து கண்டிப்பாக 10,000 to 25,000 உங்களால் எவ்வளவு ட்ரேட் பண்ணக்கூடிய முடியுமோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபண்டிங் வாங்கி உங்களால் வந்து ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளமாக இருக்கக்கூடியது காசு தான். ஏன்னா கேபிட்டல் வந்து நல்ல கேபிட்டல் உங்ககிட்ட இருந்தால் தான் உங்களால் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணி உங்களால் பண்ண முடியும். நீங்கள் வேறு யார்கிட்டயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் தென் நீங்கள் ஃபண்டிங் பேங்க்லேயோ வாங்கி ட்ரேட் பண்ணும்போது உங்களோட கண்டிஷன்ஸ் ஃபில்ஃபில் பண்ண முடியாது. உங்களால் அது ஒரு பெரிய ஒரு ப்ரெஷராக தான் இருக்கும். நீங்கள் யாராட்டும் ஒரு பைசா வாங்கி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வெரி ப்ரெஷராக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஃபண்டிங் கம்பெனி வந்து ட்ரேடர்ஸை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, ட்ரேடர்ஸ்னால எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடியும், எப்படி ப்ராஃபிட் ஷேரிங் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களால ப்ராப்பராக ஒரு சிஸ்டமேட்டிக்காக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, எனக்கு ட்ரேட் பண்ண தெரியும்னா போதும். ஸோ ஃபண்டிங் தரக்கூடிய கம்பெனி இப்போ கிடச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம பழைய இப்போ 2 வீக்ஸ் 1 வீக் முன்னாடி வந்து நம்ம டெலகிராம் லைவ் போட்டிருந்தோம். அதில் கூட நம்ம கேட்டாங்க எப்படி என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். இது நான் அப்போவே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஃபண்டிங் தரக்கூடிய கம்பெனிஸ் இருக்குது, நம்ம வந்து ஃபண்டிங் ரைஸ் பண்ணிக்கலாம். ஃபண்டிங் ஒரு பெரிய மேட்ரு இல்லைங்கிறது இப்போ வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ நம்ம இது யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தனாவோ, இல்லைங்க இதில் நான் சொன்னதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தனாவோ நீங்கள் வந்து எங்கிட்ட கேளுங்க. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் வந்து இதை பற்றி இதில் ப்ராப்ளம் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட நீங்க எனக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5,000 நான் எனக்கு ஒரு 3,000-3,500 USDக்கு மேல ட்ரேட் பண்ணது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 10,000 ஓகேங்களா, 25,000 50,000 USD எல்லாம் வச்சு ட்ரேட் பண்ணும்போது அதுக்கான லாட்ஸு, அதுக்கடுத்து நம்ம அதுக்குடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். ஏன்னா அதிகமான ஃபண்டிங்கை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அதுக்கு கேப்பபிளாக இருக்க மாட்டோம். அதனால அவன் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா அவனுக்கு வந்து ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறான். அந்த ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி நம்மளுடைய அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரியல் சேலஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ரியல் சேலஞ்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ரியல் சேலஞ்சில் வந்து இவன் வந்து எவ்வளோ காசு வாங்குறான்னா 155 யூரோஸ் வாங்குறான், ஆல்மோஸ்ட் 110 இந்த மாதிரி ஃபண்டிங் வாங்குறான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த 10,000 USD வாங்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பே பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா கூட திருப்பி அமௌண்ட்டு அவங்க கேட்கறது இல்லைங்கிற மாதிரி தான் போட்டிருக்கான். நான் படித்த வரைக்கும் அப்படி தான் இதில் போட்டிருந்தான். நான் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் நீங்கள் பார்க்கலாம். இவன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் கிளியராக இதை சொல்லணும், கன்சிஸ்டாக ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ட்ரேடிங் ஸ்டைல் கரெக்ட். ட்ரேடிங் ஸ்டைலில் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, நீங்கள் வந்து திடீர்னு வந்து தப்பாக ஒரு ஆர்டர் போட்டிங்க, அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே க்ளோஸ் பண்ணிடணும். அதே மாதிரி அந்த ஆர்டரை நீங்கள் திருப்பி போட போகிறீங்கன்னா, திருப்பி இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் தெரியாமல் ஒரு லாட் போடுறீங்க, பைக்கு அதெல்லாம் செல் போடுறீங்க, அந்த செல்லை வந்து நீங்கள் 30 செகண்ட்குள்ளே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே சேம் லாட்டில் நீங்கள் பை போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, வைலேஷன். நீங்கள் ஏன்னா என்னென்ன கண்டிஷன் நீங்கள் படிச்சுக்கணும்ல நீங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஃபீ பே பண்ணி நீங்கள் வந்து ஃபண்டிங் கலெக்ட் பண்ண போகிறீங்க, ஃபண்டிங் நீங்கள் வந்து அக்ரூவ் பண்ண போகிறீங்கன்னா, ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாம் படிச்சுக்கணும். நிறைய கண்டிஷன்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய கண்டிஷன்னா பெருசாக இல்லை, அதான் நீங்கள் ஓவரால் லாஸில் 5%, 10% மந்த்லி லாஸு, குறிப்பிட்ட ப்ராஃபிட் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத அவன் சொல்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த குழு க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி வந்து நிறைய நீங்கள் வந்து லாட் சைஸ் போட்டு 30 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து அவன் வந்து டெர்மினேட் பண்ணிடுவான், நீங்கள் வைலேஷன் கேஷ் பண்ணிட்டீங்கிற மாதிரி நிறையா ட்ரேடிங் ஸ்டைலில் கொடுத்துருக்கான். இந்த பேஜை நீங்கள் விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த FTMOலையும்
ஃபண்டே நெக்ஸ்ட்லேயும் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா நான் ரெஃபரல் அஃபிலியேட்டட் வச்சுருக்கேன். ஸோ அஃபிலியேட்டட் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதன் மூலமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா எனக்கு கீழே வருவீங்க. ஸோ இது எனக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் ஃபண்டிங் பே பண்ணும்போது அதிலிருந்து சம் பர்சன்டேஜ் வந்து எனக்காக தருவாங்க. ஸோ அது ஒரு நல்ல மெத்தடாக இருக்குது. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதன் மூலமாக லாகின் பண்ணி மேபி பேமெண்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். நம்ம கால்ஸ் கொடுக்குறோம்ல, அந்த கால்ஸ் கூட யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடிஞ்சனாலும் பண்ணுங்கள். இதில் வந்து ஸ்கேல்பிங் வந்து இப்போ வந்து ஒரே மாதிரி குரூப் ட்ரேட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறது இல்லை இதில் ஃபண்ட் அண்ட் நெக்ஸ்ட்டில். பட் இதில் அந்த மாதிரி எது கண்டிஷன் கொடுக்கல. நீங்கள் இஎஸ் அதாவது அட்வைசர் எக்ஸ்பர்ட் அட்வைஸ்ன்னு சொல்லக்கூடிய இதில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து FTMOல ஒன்றும் பெருசாக கண்டிஷன் இல்லை. அதே மாதிரி ஃபண்ட் அண்ட் நெக்ஸ்ட்லேயும் ஒரு கண்டிஷன்ஸ் எதுவும் இல்லை. மற்றபடி வெளியில் வாங்கின உங்களோட இஏவா இல்லாமல் சாஃப்ட்வேராக இல்லாமல் வெளியில் இருக்கிற சாஃப்ட்வேர் நீங்கள் வாங்கி பண்ணும்போது அவன் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஸோ கொஞ்சம் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை.